இப்போ ரெடிமேட் டாப்ஸ்லாம் வந்து நம்ம ஓவர் அடிப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து சைடில் வந்து ஸ்டிச் போட்டே இருப்போம். ஒரு 3 தையல் 4 தையல் அப்படின்னு போட்டே இருப்போம். அப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் சைடில் வந்து ஒரு 2 தையல் மட்டும் போட்டு அதை நீட்டாக விட்டுடலாங்க. விட்டுட்டு இப்போது பார்த்திங்கன்னா நம்ம துணி வந்து ஆல்ரெடி மடித்து வச்சுட்டு பார்த்தீங்களா, ஃபோல்டு பண்ணி கடையிலே ஃபோல்டு பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளே ஃபோல்டு பண்ணால் அந்த அச்சு கண்டிப்பாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்லேயுமே அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அச்சு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷோல்டர் மேலேயே வச்சு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு அம்பர்லா கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மேல் போர்ஷன் டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும் நான் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இப்படி தைக்கும்போது நம்ம ஷோல்டர் மேலே வச்சு தைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நீட்டாக வரும். ப்ளஸ் ஷோல்டர் வந்து இன்கேஸ் ஸ்லீவ் வரைக்கும் ரொம்ப இறங்கியிருக்கு, பெருசாக இருக்குது ஷோல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே கரெக்டாயிரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் தான். தெரியாதவங்க நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிட்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. ஸோ பிடிச்சி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடும் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது.